வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. ஏன் நான் உட்காந்தோன்னா ஏன் மடியில உட்காரவா? போங்க, ரொம்ப தான் உங்களுக்கு குறும்பு. அப்புறம் என்ன விசேஷம்? என்ன நீங்க ஃபோன் பண்ணி உடனே வான்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ வந்து என்ன விசேஷம்னு கேக்குறீங்க? இல்ல, வீட்டில் வேலை வெட்டி எதுவும் இல்லாம அண்ணி சமைச்சு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு தின்னுட்டு தூங்கி பகல் கனவா கண்டுட்டு இருப்பீங்க. இது நானும் இங்கே அப்படிதான் இருக்கேன். அதான் உங்களை வர சொல்லாமே பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு வர சொன்னேன். அப்படியே உங்களுக்கு ஒரு எஸ்எஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எஸ்எஸ்ஆ அப்படின்னா? எஸ்எஸ்னா ஸ்வீட் ஷாக். ஓ, அன்னைக்கு முதல்ல என் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கல்ல, வீட்டில் இருந்த எதையோ கேட்டீங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னால் எதுவும் தர முடியாமல் போயிடுச்சு. இப்போ கூட அப்படிதான். இதெல்லாம் பழசு தானே, புதுசாக வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. நேற்று ஷாப்பிங் போயிருந்தேன். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்தோன்னா உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ஹாய், சூப்பரா இருக்கே. ஏங்க எதுவும் என்ன கிண்டல் பண்ணலையே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராமல் இருக்கிற மகா தத்துவத்தை இந்த பொம்மை சொல்லி கொடுக்குதுங்க. புருஷன் என்ன சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லாமல் பொண்டாட்டி கேட்டுக்கணும். அதே மாதிரி பொண்டாட்டி என்ன சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லாமல் புருஷன் கேட்டுக்கணும். அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில் சண்டையே வராது. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்க? கண்டிப்பா. ஆமா, கையில என்ன பார்சல் ரொம்ப நேரமா வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் எனக்கு எஸ்எஸ் கொடுத்தீங்கல்ல, நானும் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா பதிலுக்கு பதில் என்ன கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருக்கே. ஆமா, நான் உங்களை கலாய்க்காம வேற யாரு கலாய்ப்பா? சரி, பிரிக்காம வச்சிருக்கீங்க, அப்படியே பிரிங்க, சாப்பிடலாம். எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம் தான். உங்க கூட பேசும்போது தாங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லா தான் நடக்குது. லைஃபே பாசிட்டிவா அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. அன்னைக்கு மருது பண்ண தப்பான ரீசார்ஜ் தான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. இல்ல, அது தப்பான ரீசார்ஜ் இல்ல. சார்ஜ் இல்லாம இருந்த என்னோட மனசுக்கு நீங்க பண்ண சரியான ரீசார்ஜ். லைஃப்ல எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் நானே அந்த ரீசார்ஜ் ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சீரியஸ் ஆயிட்டேன். இப்போ நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. எனக்கும் அப்படிதாங்க. ஏதோ கேஷுவலா பழகின நட்பு இங்க இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. சரி, நிஜமா தான் சொல்றீங்களா? நான் இல்லாம நீங்க இல்லையா? ஆமா, இல்லையா பின்ன. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பார்த்தோன்னே உங்க ஞாபகம் தானே வந்துச்சு. அப்படின்னா என் மனசுல நீங்க ஆழமா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். எனிவே, வாழ்த்துக்கள். நம்ம பேசினது, சந்திச்சது, இப்போ நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே கடவுள் அமைச்சு வச்சது தான். ஸோ ஹி நோஸ் எவ்ரிதிங். ஆல் இஸ் வெல். வாங்க, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு தரேன். வாங்க வாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். குருவின்றத கண்டுபிடிச்சிட்டாலோ? கேட்கட்டுமா? கேளுங்க. நீங்க எப்பெல்லாம் என்ன நினைப்பீங்க? அதான் சொன்னனே, இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வரும். போங்க, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் பேச்சு தான்.
என்ன கிண்டல் பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதா? ஏன் உண்மையை சொன்னா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே நீங்க உண்மையை பேசுறதுதான். ஐயோ, என்னாச்சு? கத்தி கையை கிழிச்சிச்சு. பார்த்து கட் பண்ண கூடாதா? ஐயோ. ஐயோ. ச்சே. ஏங்க இந்த சினிமால வர மாதிரி சுடிதார் ஷால்லாம் கிழிச்சு கட்ட மாட்டீங்களா? ஓ, கட்டலாமே. உங்களுக்கு இல்லாததா? நீங்க வாங்கி கொடுங்க, நான் கிழிச்சு காட்டுறேன். இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. கை கொடுங்க. மனசு மயங்கும் மௌன கீதம் மௌன கீதம் மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து எதுக்கு கோபால் இப்படி அழறீங்க? ச்சே, நான் அப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலே உன் மேல எனக்கு லவ் இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருக்கணும்? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா சராசரி ஆம்பளைங்களும் மாதிரி நானே நடந்துக்கிட்டேனே. ஏன் கோபால் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்களோட இந்த சராசரித்தனம் தான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இன்னைக்கே ஊருக்கு போய் அத்தை மாமா கிட்ட பேசி எங்க வீட்டுக்கு என்ன பொண்ணு கேட்டு வர சொல்லுங்க. அதுக்கு முன்னால என்னை பத்தின உண்மைகளை உங்ககிட்ட சொல்லணும் சித்ரா. நீ நினைக்கிற மாதிரி கோபால் போதும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு இது மட்டும்தான் உண்மை. வேற எந்த உண்மையை பத்தியும் நான் கவலைப்படல. சீக்கிரமா உங்க வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வரேன். பாபு, வாங்க. என்ன பாபு, எங்கே நின்றீங்க?
சும்மா ஒரு ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு நித்யாவை பார்க்க தானே? எல்லாம் எனக்கு தெரியும், வாங்க. உட்காரு. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல, தண்ணி குடிங்க. ம், சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காம பேசலாம். நித்யா தான் என்ன அனுப்பி வச்சா. ம், சொல்லுங்க. இல்ல ஆராவும் சுப்புவும் தான். அவங்க யாரு? கேள்வி கேட்க வேண்டிய நான் நிறைய பேசுறேன், பதில் சொல்ல வேண்டிய நீங்க அமைதியாவே இருந்தா எப்படி? சொல்லுங்க. சுப்பு, ஆரா, இவங்களாம் யாரு? 2 பேருமே எங்க கூட ஒர்க் பண்றவங்க தான். ம், இல்ல என்னை கேட்காமையே சுப்பு வந்து நித்யாவை பார்த்துருக்காங்க. ஓஹோ, சரி. நித்யாக்கு எஸ்எம்எஸ் பண்ணது நீங்க தானே? ஆமாங்க. ம், ஓகே. பழசெல்லாம் நான் பேச விரும்பல. இப்போ உங்க ஸ்டாண்ட் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. நித்யாவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுல என் முடிவுங்கிறத விட நித்யாவோட முடிவு தான் முக்கியம். சரி, நித்யாவோட முடிவு என்ன? நீங்க நித்யா சொல்லி தானே வந்ததா சொன்னீங்க. அப்ப அவங்களே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நித்யா சொல்லி நான் இங்க வரல. இன்ஃபேக்ட் நீ அனுப்பின எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணதே நான் தான். நித்யாக்கு எதுவும் தெரியாது. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது, நித்யா உன்னை லவ் பண்றாளா, அதை உன்கிட்ட சொல்லியிருக்கலா? இப்படியே எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது பதில் சொன்னா தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். சாரி, நித்யா அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை. எஸ்எம்எஸ் அவங்க தான் அனுப்பிச்சாங்கன்னு நான் நினச்சேன். ஓகே, இப்போதான் தெரிஞ்சிருச்சுல்ல. அவ அனுப்பலன்னா என்ன பண்ணலாம்? சாரி, தப்பு தான். இனிமேல் நித்யா விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். இல்ல, தலையிட்டு தான் பாரு. ஏற்கனவே மதியோட சுத்திட்டு அவளை கழட்டி விட்டுட்டு இப்ப இன்னொரு பொண்ணா, அதுவும் எங்க விட்டு பொண்ணையே. ஒன்னெல்லாம் செருப்பால் அடிச்ச கூட தப்பு இல்லடா. ஹேய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். டீசெண்டாக பேசுங்க. அடிங்க. பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்க மாட்டேன், பல்ல கலட்டிடுவேன். ஏய், உட்காரா. போயிட்டா விட்டுருவோமா? ஹலோ, கையெடுங்க. நான் தான் நித்யா விஷயத்தில் தலையிட மாட்டேன். உட்காரா. கையடா. நித்யா, ஹாய். வாங்க. என்ன இந்த பக்கம்? இல்லைங்க, சும்மா நித்யா வெளில போகலான்னு சொன்னாங்க. ஓ, இது பாபு. ஒரு பிசினஸ் விஷயமா பேச வந்தோம். இவர் ஓன் கம்பெனில தான் ஒர்க் பண்றாராம். தெரியும், பார்த்துருக்கேன். ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆனால் தெரியாத மாதிரி இருக்கீங்க. இல்லை, அவங்க ப்ராஜெக்ட் வேற, அவ்வளவா பார்த்ததில்ல. ஆ, சுபாஷ், பாபுவோட அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு லேண்ட் விஷயமா சின்ன இஷ்யூ இருக்கு. பெரியவங்க ஈகோல விட்டு கொடுக்காம பிரச்சனையை பெருசு பண்ணுவாங்க. அதான் நம்ம லெவல்ல பேசி சரி பண்ணிடலான்னு 2 பேரும் மீட் பண்ணோம். வெரி குட். பாபு இனிமே அவர் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஷூரிட்டி கொடுத்துட்டாரு. அதை பேசும்போது தான் நித்யா கூட பாபு ஒர்க் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் கிளம்புறேன். சரி, நீங்க இருங்க, நானும் கிளம்புறேன். நீங்களும் என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போகலாமே? இல்ல, பரவாயில்ல, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க, உட்கார் நித்யா. நல்ல வேலை நீ தப்பிச்ச. இனிமே நித்யா கிட்ட நீ ஏதாவது சும்மா கத்தாத. நித்யாக்கு ஐடியா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன பெரிய ரவுடி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? ஏய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போ வரைக்கும் நான் மரியாதையோட தான் பேசிட்டு இருக்கேன். அதை கெடுத்துக்காம இங்கிருந்து போயிடு. உன் லெவலுக்கு என்னாலையும் இறங்க முடியும். ஓகேவா? போ போடா. என்ன நித்யா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? ஒன்றும் இல்லை, பயங்கர தலைவலியா இருக்கு, அதான் வீட்டுக்கு போலான்னு. இது அப்பயே சொல்லியிருந்தேன்னா வண்டி வீட்டுக்கே விட்டுருப்பான்ல. சாரி, என்ன
வீட்டில் வேலைக்கு போவேணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் நான் முடிச்சு தர வேண்டிய ஒர்க்கு நிறைய இருக்கு. அந்த விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு தான். நான் ஏதாவது அங்கிள்கிட்ட பேசட்டுமா? ஆ, நான் சொல்றேனே. அப்போ நீங்க அப்பா கிட்ட வந்து பேசினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதானே, பேசிட்டா போச்சு. போலாமா? போகலாம். வந்ததும் வந்துட்டோம். ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாமே. உன் தலைவலிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ம். என்னாச்சு நித்யா, ஏன் ஒரே நெர்வஸாகவே இருக்க? ஒன்றும் இல்லை, ஃபோனை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ யாருக்காவது கால் பண்ணுமா? ஏன் ஃபோன்லேருந்து பண்ணிக்கோ. இல்லை, நோ தேங்க்ஸ், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஓகே.